சட்டசபையில் காவிரி பிரச்சனை குறித்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இதுவரை பல முறை இப்படிப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்துக்கு ஏற்றுக்கொண்டு கர்நாடக அரசு பணிந்து விடாது. அவர்களுக்கு நமக்கும் எவ்வளவு பேசினாலும் அவர்கள் மேகதாதை கட்ட வேண்டும் என்றுதான் பேசுவார்கள். நான் கிருஷ்ணா கொண்டு எல்லா சீஃப் மினிஸ்டரோடும் 6-7 சீஃப் மினிஸ்டரோடு பேசியிருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார், தேவகவுடாவோடு பேசியிருக்கிறோம். அதனால எல்லாரும் ஒரே மாதிரி தான் கூட பேசுவார்கள். ஆனால் அதை கட்டினால் இப்பொழுது வருகிற தண்ணீர் கூட வராது. அதனால அவங்க நமக்கு நோமேன் தண்ணி, அதாவது அவங்க டேமில் தண்ணி குதிச்சிச்சுன்னா கீழே காத்தல, அது வந்து நோமேன் ஏரியா, அதில் வர தண்ணி தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. இவங்க நம்ம திருப்திகரமாக எப்போ திறப்பாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு வெள்ளம் வந்ததாக தடுப்பாங்க. ஆகையினால நான் தான் சொன்னேன், ஒரு வரவேற்றதுக்காக வரவேற்கிறேன். ஆனால் அது மட்டும் போதாது. தமிழகமே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது என்பதற்கு சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னேன். எந்த கூட்டம் கூட்டினாலும், எந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் இதனுடைய முடிவுகளை அறிவிக்க உரிமை உச்சநீதிமன்றத்துக்கு தான் உண்டு. ஆகியனாலே அவர் கூட சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் தள்ளி போட்டுட்டார் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அதெல்லாம் உடன்பாடில்லை. ஆகியனாலே சொல்லுகிறேன், சரியான வக்கீல்களை வைத்து சரியாக வாதாடி சரியான நேரத்தில் மத்திய சர்க்காருக்கு கெடுக்கபடி போட்டால் ஒழிய நம்மால் இது சமாளிக்க முடியாது. ஏனென்றால் இது ஒன்றல்ல, 2-3 தரம் அவங்க பிளான் போட்டு அனுப்பிச்சாங்க. சென்ட்ரல் வார்டு கமிஷனுக்கு அனுப்பிச்சாங்க, சென்ட்ரல் வார்டு கமிஷன் வேறு அனுப்பிச்சாங்க. அது ஏற்றுக்கலை, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஏற்றுக்கலை தான். ஆகையினால அவங்க தீர்மானம் ப்ராஜெக்ட் போட்டு வந்தாலும் அது 6-7 கட்டங்களை தாண்டி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வரணும். கடைசியில் நம்ம அப்போக்கே பண்ணலாம் வரும். ஆகையினால் ஒரு ஆர்வத்தோடு புதியதாக வந்திருக்கிறோம் என்ற ஆர்வத்தோடு என் மதிப்புக்குரிய நண்பர் கர்நாடக முதல்வர் சிவகுமார் அவர்கள் இதில் முந்தி இருப்பது, பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்பது சரியானதல்ல. கோர்ட்டு முடிவுக்கு பிறகு மறுபடியும் என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? ஆகையினால் பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டால் மறுபடியும் நாம் இழப்போம் என்றால் இப்படியெல்லாம் ஒரு தரம் வரல, 36 முறை 37 முறை நாங்கள் பேசியிருக்கோம். எல்லா மந்திரிகளோடு பேசியிருக்கோம், குண்டுராக பேசியிருக்கோம், கிருஷ்ணாகிட்ட பேசியிருக்கோம், அப்புறம் யாரோ ஒரு தேவதாசோடு வந்து அவர்கிட்ட பேசியிருக்கோம், எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கோம். ஆனால் தலைவரே வந்து பேசியிருக்காரு. டெல்லியில் 2 நாள் அப்போ தேவகவுடா பிரசிடென்ட்டு அவரை வச்சே பேசி பார்த்தோம், நடக்கலை. அதனால இது நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை. இதில் எந்த விதமான கட்சி மனவார்த்தங்கள் இல்லாமல் இதில் ஒற்றுமையாக இருந்தால்தான் புரியும். அதனால்தான் நான் சொன்னேன், உச்சிக்கு கர்நாடகத்தில் எதிர்கட்சிகள் அவர்கள் ஒருவர் மோதிக்கொள்வதில்லை. இங்குதான் ஒருவர் நீ செய்யலை நான் செய்யலை பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை எதிர்க்க வேண்டும். அது செய்வார்கள் என்று கருதுகிறேன். என்னை பொறுத்த வரையில் இது ஒரு இந்த முதல் ட்ரிபுனலிருந்து போயிருந்து எல்லாத்தையும் படிப்படியாக தெரியலை. ஆகையினால இது என்னோடு ரத்தத்தோடு கலந்திருக்கிற ஒரு சப்ஜெக்ட். அதனால் எனக்கு இன்றைக்கி தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். மகிழ்ச்சி இல்லை. எந்த ஸ்டாண்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க சார் தமிழ்நாடு அரசு? புரியாது. அனைத்து கட்சி கூட்டத்தை இவங்க கூட்டணுமா சார்? அனைத்து கட்சி கூட்டத்தை இவங்க கூட்டணும். அப்போ தான் அதுக்கு ஒரு இது இருக்கும். அடுத்து அதனால் மட்டும் அல்ல, இதனால் மட்டும் அல்ல,
உச்சநீதிமன்றத்தில் சரியான வழக்கறிஞை வைக்கணும், சரியாக வாதாடணும், சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை கொடுக்கணும். அந்த கதையெல்லாம் கொடுக்கணும். அது யார் யார் கொடுக்கலன்ற கதையெல்லாம் எனக்கு தெரியாதான், பேச விரும்பலை. நீங்கள் போயிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.